தாவேகா கட்சியினுடைய மூத்த மடக்கு ஊதி விஜய் அவர்கள் புலிப்படத்துக்காக 15 கோடி ரூபாய் வாங்கிய சம்பளத்தை மறைத்து அதற்காக கட்ட வேண்டிய வரியை மறைத்து விட்டார், ஏய்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அந்த 1.5 கோடி ரூபாய் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் ஒரு செருப்பை வாயில் கப்ப கொடுத்து இன்னொரு செருப்பால் பலார் 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 பலார்னு அடித்து, ஏண்டா ஒரு கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்க, நீயே இவ்வளவு திருட்டுத்தனம் மொள்ளமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணிட்டு அந்த திருட்டுத்தனம் மொள்ளமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனத்துக்கு இந்த சட்டம் என்னை கண்டுக்கக்கூடாது, நான் செய்கிறதுக்கு இந்த நீதிமன்றம் வந்து எனக்கு க்ரீன் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்ன தைரியத்தில் அந்த வழக்கை போட்டேன். அப்போ இப்படி ஒரு கட்சியினோட தலைவராக இருந்து கொண்டு நீயே இந்த வேலையை பார்த்தினாக்கா உன் கட்சியில் உள்ள தொண்டர்லாம் என்ன லட்சணத்தில் வளருவான், உன்னுடைய ரசிகர்கள் என்ன லட்சணத்தில் வளருவான். ஒருவேளை இன்கேஸ் மசத்துங்கன்னு சொல்லி நீ முதலமைச்சர் ஆகிட்டனாக்கா என்ன லட்சண மசத்தில் நீங்கள் ஆட்சியை நடத்துவ அப்படின்னு நீதிமன்றம் நேரடியாக கேட்டு விஜயை பார்த்து, விஜயனுடைய வழக்கறிஞரை பார்த்து, அவங்க எப்பா நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு சின்னம் ஒதுக்கியது கரெக்டு தான் அப்படின்னு அவங்களுடைய சின்னத்தை வைத்தே பேசி அனுப்பியிருக்கிறது நீதிமன்றம். அது என்ன டீட்டெயிலு போனது வந்தது கணக்கு இல்லைன்னு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அருண்ராஜான்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, இந்த ஐஆர்எஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, ஏன்னாக்கா நான் அவருடைய அந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு போகும்போது என் தலைமையில் தான் ரைடுக்கு போனோம், அப்போ போகும்போது ரொம்ப க்ளீன் ஷீட்டாக இருந்தாருங்க, அவ்வளவு க்ளீன் ஷீட்டாக இருந்தார். அதனால் இவர் முதலமைச்சராக வந்தால் தான் நாட்டில் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் தலைவிரிச்சாடாமல் கரெக்டாக ஒரு நாட்டை வந்து தமிழ்நாட்டு அப்படிங்கிற மாநிலத்துலேருந்து கரெக்டாக டிசைன் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுனால ஐஆர்எஸ் என்கிற என்னுடைய பெரிய உத்தியோகம், அந்த இன்கம் டேக்ஸினுடைய ஹெட்டுங்கிற பெரிய உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு அதனால தாங்க என்னுடைய நேர்மையை பார்த்து இன்னும் இவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு இவர் இதை டாக்குமெண்ட்லாம், அதனால் இவர்கிட்ட போனால் தான் நம்ம கரெக்டாக மடக்கு ஊதியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பி தாங்க நான் வந்து சேர்ந்தேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அருண்ராஜா அந்த பயிலை தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன். அந்த பயிலை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்விகளை கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியில் உள்ள மற்ற மடக்கு ஊதிகள், அப்புறம் இந்த காசுக்காக வாய் கூற பல மடக்கு ஊதிகள் இருக்குல்ல, அந்த மடக்கு ஊதிகள் என்ன பேசியிருக்கு. இதெல்லாம் விட இன்றைக்கி சாயங்காலம் ஜெலிக்ஸ் பெரால் தான் பொண்ணு உட்காந்துட்டு என்ன உருட்ட போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு படக்குன்னு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மேட்ரு என்னன்னாக்கா, புலி படம் அக்டோபர் 1, 2015 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் செப்டம்பர் 30 அவர் வீட்டுக்கு ரைடு போகுது. விஜயனுடைய வீடு அலுவலகம். விஜயனுடைய வீட்டுக்கு மட்டும் குறி வச்செல்லாம் போகலை, அப்போ அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலன்னு வைங்களேன். பெரிய பெரிய நடிகர்கள் வீட்டில் அன்றைக்கி வந்து எல்லார் வீட்லையுமே ரைடு போனாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நயன்தாரா வீட்டில், சமந்தா வீட்டில், இப்படி பெரிய பெரிய நடிகைகள் பெரிதாக சம்பளம் வாங்கக்கூடிய அனைவர் வீட்டுக்கும் வந்து ரைடு போனாங்க. அதில் புலி படத்துக்கு முதல் நாள் தான் அந்த ரைடு. புலி படத்துக்கு செக் வைக்கிறதுக்காக போகலை, ஆக்சுவலாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லார் வீட்டுக்குமே ரைடு போயிருக்காங்க. அன்றைக்கி மறுநாள் தான் புலி படம் ரிலீஸ். அப்போ அங்கே ரைடு போகும்போது தான் தெரிஞ்சு புலி படத்துக்காக அவர் வாங்கிய சம்பளம் 15 கோடி ஓவாய். இந்த 15 கோடி ஓவாய்க்கு தலைவன் பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டார், முதலே முழுமையாக வாங்கியிருக்காப்புல. ஆனால் அதுக்கு கட்ட வேண்டிய வரியை செலுத்தவில்லை. அப்போ தான் இன்கம் டேக்ஸ் ரைடு போனவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா நீ இவ்வளோ தூரம் படத்தில் வந்து நியாயங்கள் பேசுகிற, மக்களுக்கு வந்து பல கருத்துக்களை பேசுகிற, மக்களெல்லாம் நல்லவங்களாக மாறணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லொழுக்கங்கள் பேசுகிற, இவ்வளோ வாய்களையே பேசுகிற நீ இப்படி அநாகரிகமாக ஒரு திருட்டுத்தனமாக மொள்ளமாரித்தனமாக முடிச்ச வைக்கத்தனமாக நீ சம்பாதித்த காசுக்கு வரி கட்டணும்ல. இப்போ இந்தியாவில் உள்ள எல்லாருமே சம்பாதிச்ச காசுக்கு வரி கட்டிட்டு தானே இருக்காங்க. அப்போ இத்தனை % மேலே சம்பாதிச்சாக்க இத்தனை % வரி கட்டணும் அப்படின்னு சட்டம் இருக்குல்ல. அப்போ இவ்வளவு நியாயம் பேசுகிற நீ 15 கோடி ரூபாயை எதுக்கு மறைச்ச, சம்பளத்தை கணக்கில் ஏன் காட்டலை அப்படின்னு கேட்கும்போது தான் தலைவன் ஒத்துண்டாப்பில். ஏன்னாக்கா அதுக்கு மேலே நம்மளால் மறைக்க முடியாது, ஏன்னாக்கா ஃபுல் டாக்குமெண்ட்டும் பிடிச்சிட்டாங்க. அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனது ஃபுல் டாக்குமெண்ட்டும் பிடிச்சிட்டாங்க. அதனால் இதற்கு மேல் நம்மளால் தப்பிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட தளபதி விஜய் அவர்கள், ஆமாங்கய்யா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சா மன்னிச்சிருங்க, அதனால் அதுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்கள், அதை நான் கட்டி விட்டு போயிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காப்புல. நேரடியாக நீதிமன்றத்துலேயும் ஒத்துக்கிட்டாப்புல, ஆமாங்கய்யா 15 கோடி ரூபாய்க்கு நான் வந்து கணக்கில் காமிக்காமல் கருப்பு பணமாக பதுக்கி வச்சுருந்தேன், அதனால் அதற்கு உள்ள ஃபைன் என்னவோ அதை சொல்லுங்கள் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக நீதிமன்றத்தில் சொன்ன ஸ்க்ரீன்ஷாட் அந்த அஃபிடவிட் கொடுத்துருப்பாப்பு இல்லைங்களா, அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் அது. அப்போ செஞ்ச தவிர ஒத்துக்கிட்டார். ஏன் ஒத்துக்கிட்டாருனாங்க, பாருங்கள் எங்கள் தளபதி வந்து செஞ்ச தவிர ஒத்துக்கிட்டார்ல, தவறு செய்வது மனித இயல்பு, அதை வந்து மறைக்கிறவன் தாங்க கெட்டவன், அதை நேரடியாக ஒப்புத்துக்கிட்டாப்புனாக்கா அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரே ஒத்துக்கிட்டாருனாக்கா அவருடைய நல்ல மனசை நீங்கள் பாராட்ட வேண்டாமா. அப்போ தவறு செஞ்சதை தானே ஒத்துக்கிட்ட தானே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசில் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவரே ஒத்துக்கிட்டாருனாக்கா டாக்குமெண்ட்டு கையில் சிக்கிருச்சு. டாக்குமெண்ட்டு சிக்காமல் இருந்துச்சுனாக்கா அவர் ஒத்துட்டு இருக்க மாட்டார், அவர் நல்ல விஷயம் கட்டியிருப்பார். அதனால் வேறு வழி இல்லை, 15 லட்சம் வந்ததுக்கான அக்கௌண்ட்ஸு டிரான்சாக்ஷன் முழுக்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து போனவங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனவங்க முழுக்க டாக்குமெண்ட்டை ரெக்கார்டை கையில் வச்சுருக்காங்க.
அதனால் தப்பிக்கவே முடியாதுங்கிற பட்சத்தில் சரண்டர் ஆகிட்டாப்புல நமது கட்சி தாவேகா கட்சியினுடைய மூத்த மடக்கு ஊதி. அப்போ 15 கோடி. அப்போ 15 கோடிக்கு எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டணுமோ அதை கட்டிடுறேன் அப்படிங்கிற வாக்குமூலம் கொடுத்துட்றாப்புல. இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சரிங்க நீங்கள் 15 கோடி கருப்பு பணமாக வச்சுருந்தீங்க, அது கணக்கில் வந்துருச்சு, அதாவது அக்கௌண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அதுக்கான வரி கட்டலை. அப்போ அதற்காக கட்ட வேண்டிய வரியை கட்டுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சது தவறு தானே. நீங்கள் நல்லவராக இருக்கும் பட்சத்தில், யோக்கியனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 15 கோடி வாங்கும் பொழுது அதற்கான வருமானத்துக்கு அந்த வரி என்னவோ அதை நீங்கள் உங்களுடைய ஆடிட்டர் வச்சோ அல்லது யாரை வச்சோ மெயின்டைன் பண்ணுவீங்களோ அவங்கள வச்சு நீங்கள் கட்டிருக்கணும்ல. அப்போ கருப்பு பணமாக 15 கோடியை மறைத்தது, வருமானத்தில் வந்ததை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்காமல் மறைச்சதுங்கிறது தவறு, அது குற்றம். அந்த குற்றத்துக்கான தண்டனை ஒன்று இருக்குது. அதுக்கு கட்ட வேண்டிய வரிங்கிறது அது யூஸ்வலாக கட்டுறது. ஆனால் நீங்கள் செஞ்ச தவறு இருக்குல்ல, அதற்கான தண்டனை ஒன்று இருக்குது. அந்த தண்டனைனாக்கா ஃபைன், 1.5 crore ஃபைன். அந்த ஃபைனை தான் கட்ட சொல்கிறாங்க. பலரும் இதில் சிறு குழப்பம் என்னன்னாக்கா, 15 கோடிக்கு எப்படி 1.5 கோடி கட்ட சொல்கிறாங்க? ஏன்னாக்கா 15 கோடினாக்கா எப்படி 30% வரி கட்டணும். ஏன்னா குறிப்பிட்ட certain லேக்ஸுக்கு மேலே உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னாக்கா அது 30% நீங்கள் வரி கட்டணும். அப்போ 15 கோடிங்கிறது எப்படியுமே அந்த certain லேக்ஸுக்கு மேலே வந்துடுது, கிராஸ் பண்ணிடுது அந்த பவுண்டரியை. அப்போ 30%ல் கட்டணும். 30%னாக்கா 10%னாலே 1.5 கோடி வரும். இப்போ 30%னா 4.5 கோடியில் வரும். இது என்ன அரசாங்கம் நீதிமன்றம்னா 1.5 கோடி போட்டிருக்கு அப்படின்னு ஒரு சிறு குழப்பம் இருக்குது. அது என்னன்னாக்கா அந்த 15 கோடிக்கான வரியை கட்டியே ஆகணும், அதை கட்டிவிட்டார். இது என்னன்னாக்கா நீ கட்டாமல் மறைச்சி இல்லை, அந்த தவறுக்கான ஃபைனு. இப்போ விஜய் கோர்ட்டுக்கு போனதுக்கு என்னாக்கா நிறைய பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த மடக்கு ஊதிகளில் உள்ள சில மடக்கு ஊதிகள் ட்வீட் போட்டிருக்கு. அதாவது இந்த வழக்கை கொண்டு போனதே எங்கள் தலைவர் தான் தெரியுமா அவங்களுக்கு? ஏதோ நீங்கள் கண்டுபிடிச்சி வழக்கு போட்டது மாதிரி பேசுகிறீங்க. இதை நீக்குங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டதே எங்கள் தளபதி தான்டா. நீயா கண்டுபிடிச்சி போட்டாங்க? அவங்க தான் கண்டுபிடிச்சது. வழக்கு எதுக்காக போட்டாங்கன்னா, ஐயா நான் காசு கட்டிட்டேன், 15 கோடி ரூபாய்க்கு உள்ள இன்கம் டேக்ஸ் வந்தாங்க, கண்டுபிடிச்சாங்க, வேறு வழி இல்லை, அதனால கட்டிட்டேன். ஆனால் அதற்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்களா 1.5 கோடி ரூபா, அந்த ஃபைனை மட்டும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு தான் விஜய் அங்கே போனச்சு. அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுனாக்கா, ஏன்ப்பா ஒருத்தவன் தப்பு பண்ணுறான், ஒரு கொலை பண்ணுறான் அல்லது ஏதோ ஒரு தவறை செய்கிறான், இப்போ அந்த தவறை செஞ்சதுக்கு ஐயா அந்த தவறை செஞ்சதுக்கு நான் வந்து மனம் திருந்திட்டேங்கய்யா, என்னை மன்னிச்சு விட்டுருங்க, என் மேலே வந்து இந்த குற்ற தண்டனை என் மேலே போடாதீங்க அப்படின்னு தண்டனையிலேருந்து விடுப்பு கேட்டாங்க. எப்படி கொடுக்குறது? சரி நீங்கள் 15 கோடியை மறைச்சிங்க, மனம் திருந்துட்டீங்க, அதுக்கு அஸ் யூஷுவல் என்ன கட்டணுமோ அதை கட்டிட்டீங்க, அதற்காக நீங்கள் செஞ்ச தவறுக்கு நான் எப்படி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது? இப்போ யார் அந்த தவறை செய்தாலுமே என்ன தண்டனைனாக்கா தண்டனை கொடுக்கணும். அப்போ அதற்காக தண்டனைங்கிறது ஃபைன் கட்டுறது. அப்போ 1.5 கோடி ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டணும். அப்போ தான் மறுபடியும் இந்த செயலை நீ செய்யாமல் இருப்பா அப்படிங்கிறதுக்காக தான் தண்டனை. அப்போ அதை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு போனீங்கன்னாக்கா அப்போ யாருமே வரி கட்ட தேவையில்லையா? இப்போ இன்கேஸ் விஜய் வந்து மசத்துங்க கற்பனையில் அவர் சிஎம் ஆகிட்டார். இப்போ இதே மாதிரி அவருடைய ஆட்சியில் அவர் சிஎம்மாக இருக்கும் பொழுது அல்லது பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அல்லது அதிபராக இருக்கும் பொழுது அதற்கு கீழே உள்ள மக்கள் பொதுமக்களாக நாம் வந்து வரி கட்டாமல் இதே மாதிரி ஏமாத்தினோம்னாக்கா அவங்க ஆட்சியில் உள்ள போலீஸ் வந்து அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கைது பண்ணுதுனாக்கா நாம் இதே மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கேட்டாக்கா அவர் தந்துருவாப்பில்லையா? இப்போ தராதில்ல. அரசாங்கம் சட்டம் தண்டனை எல்லாமே இருக்குது. அந்த தவறு செஞ்சாக்கா அதற்குரிய தண்டனை ஒன்று இருக்குது. அது எப்படி தண்டனைக்கான ரிலாக்ஸேஷன் கேட்டாக்கா? இப்போ நீங்கள் ஒரு வேளை தான் மசத்துக்குன்னு அதிபர் ஆகிட்டார், இதே மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டு ஐயா நான் அவங்க ரசிகர் எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவீங்களா? அப்போ ஐயா நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சு விட்ருங்கன்னு விட்டுருவீங்களா? அப்போ இது தவறுனாக்கா தண்டனை உண்டு. அப்போ தண்டனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க நீங்கள் தான் அவ்வளவு சம்பாதிக்கிறீங்களேங்க. ஏன்னா அவரே மெடலில் சொல்லியிருக்காப்புல, இதெல்லாம் நான் பார்க்காத காசா, இன்னும் நண்பீஸ் நான் பார்க்காத காசா, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், காசுக்கெல்லாம் பயங்கரமாக நான் இல்லை, நான் வந்தாக்கா ஊழல் லஞ்சம் நடக்காது, ஏன்னாக்கா எனக்கு காசின் மீது எந்த பற்றும் கிடையாது, நான் அவ்வளவு காசை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களா மேடையில்? அப்போ அவ்வளவு கோடி சம்பாதிக்கணும், நீ எதுக்குடா 15 கோடியை மறைச்ச? நீ தான் பல ஆயிரம் கோடிகள் சொத்து வச்சுருக்க, நீ பார்க்காத காசே கிடையாதுன்னு பேசுகிற. அப்போ நீ பார்க்காத காசை கிடையாதுனாக்கா இந்த 15 கோடிக்குள்ள வரியை கட்டினாதான் அது கஜானாவுக்கு போவோம், கவர்மெண்ட்டுக்கு போவோம். அப்போ தான் அங்கே இருக்கிற அரசாங்கம் அது மக்களுடைய நலத்திட்டத்துக்காக அந்த பணத்தை எடுத்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு அது வரும். ஒரு ரோடு போடுறதுக்கு, ஒரு லைட்டு போடுறதுக்கு, அல்லது ஊரில் உள்ள நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு, அல்லது பெண்களுடைய மேம்பாட்டிற்கு, அல்லது மாணவர்களுடைய படிப்புக்கு, அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் மேம்பாடாக இன்னும் அதிகமான கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கு இதெல்லாம் எப்படி வரும்னா, காசு என்ன தனியாக மணி ட்ரீ வச்சு அந்த மணி ட்ரீன்னு சொல்லுவாங்களா, அதுலேருந்து பணம் காய்ச்சி தொங்கும், டெய்லி பறிச்சுட்டு போய் கஜானாவில் கொட்டும் அரசு. அப்போ மக்களுடைய வரிப்பணம் அதை கஜானாவுக்கு போகும், அந்த கஜானாவிலேருந்து எடுத்து நலத்திட்டங்களாக போட்டு திரும்ப மக்கள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த இதுக்கு திட்டங்களுக்கு காசு பத்தலைனாக்க வெளியிலேருந்து கடன் வாங்குவாங்க, உலக வங்கியிலேருந்தோ அல்லது வெளியில் பேங்கர்ஸ்லேருந்தோ அவங்க கடன் வாங்கி அதை மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ நீ இந்த மாதிரி டேக்ஸ் மறைச்சினாக்கா எப்படி மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேரும்? மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களுக்கு இந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவாங்க? அப்போ மேடையில் நின்றுக்கிட்டு தீயசக்தி திமுக சிஎம் சார் இது பண்ணலை அது பண்ணலை, நீங்களாம் அதை பண்ணுறீங்க, நாங்கள் வந்தால் இது பண்ணுவோன்னு சொல்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் அந்த அரசாங்கம் செய்யணும்னாக்கா நீ முறையாக கட்ட வேண்டிய வரியை கட்டணும்.
நீ முறையாக கட்ட வேண்டிய வரியை கட்டிட்டு நீ அரசாங்கத்தை கேள்வி கேட்டினாக்கா நீ யோக்கியா? அதான் நீ 15 கோடிக்கு 4.5 கோடி கட்டுறதுக்கே நீ ஏமாத்தினாக்கா எனக்கா இது அவர் பிடிபட்டதன் வாயிலாக, இது வழக்காக மாறியதன் வாயிலாக நமக்குலாம் தெரிய வருது. புலிங்கிற படத்துக்கு 15 கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்கி மறைமுகமாக அதை கணக்கில் காட்டாமல் கருப்பு பணமாக பதுக்கியிருக்காரு அப்படின்னு. நீ வரி கட்டாத சம்பாத்தியம் எல்லாமே கருப்பு பணம் தான், அதுதான் கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. அப்போ புலிக்கு முன்னாடி எத்தனை படம் நீ ஏமாத்திருப்ப இதே மாதிரி? அன்றைக்கி போயிட்டாங்க, ரெக்கார்டாக மாட்டிக்கிச்சு. அப்போ ரெக்கார்டாக மாட்டாமல் இருப்பதற்கு சில திருட்டுத்தனம் பண்ணலாம்ல. அந்த திருட்டுத்தனத்தை பண்ணி நீ எத்தனை 1000 கோடி எங்கே பதுக்கி வச்சுருக்க? அதனால தான் அந்த ஒரு கூட இருக்காப்புலையே ஏதோ ஒரு ஜெகதீசன் பழனிசாமி, அந்த ஒரு கூடவே இருப்பாப்புல இல்லை, ஒரு பிஆர்ஓ டீம், அவர் இவருடைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புனாங்க. ஜெகதீசன் பழனிசாமி எப்படி அத்தனை கோடி, ஒரு 500 கோடி ஒரு படம் வருது விஜய் நடிக்கிற படம், அல்லது 350 கோடி 400 கோடி பட்ஜெட்னாக்கா அந்த 400 கோடி ஜெகதீஷ் பழனிசாமி எப்படி வந்துச்சு? இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஜெகதீஷ் பழனிசாமி வீட்டுக்கு போனோம், இடியோ ஐடியோ அவர்கிட்ட போய்ட்டு உனக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு, நீ எங்கேருந்து சேர்த்த அப்படின்ட்டு அவரை கேட்கணும். எனக்கு விஜயனுடைய படங்கள் தான் பினாமியாக ஜெகதீஷ் பழனிசாமியை வச்சு அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட திரும்ப அவர் பண்ணுற படங்களுக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி பண்ணி திரும்ப அதில் லாபத்தை எடுத்து அவங்க பாக்கெட்லேயே போட்டுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ உன் கூட இருக்கிறவங்க, அப்போ நீ இப்போ புலி படத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ தெரியாமல் எத்தனை படத்துக்கு நீ எவ்வளோ மறைச்சிருப்பேன்? அப்போ லியோ படத்துக்கு தோணும்னாக்கா அதில் எவ்வளோ நீ கருப்பு பணமாக வாங்கி பினாமி பேரில் போட்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் இந்த பினாமின் பேரில் போடுறதுக்கு பார்த்தீங்களா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் இந்த பணங்கள் எல்லாம் நிறைய இடங்களில் கருப்பு பணமாக ஸ்டோர் ஆகிருக்கும், யார்கிட்டே கொடுத்து பதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பணமெல்லாம் உரிய சம்பளமாக காமிச்சு, வருமானமாக காமிச்சு, அதற்கு உரிய வரியை தெளிவாக கட்டிருந்தாங்கனாக்கா அரசாங்கோட கஜானாவுக்கு போயிருக்கும், அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு அது பலனாக வரும். அப்போ இவ்வளவு திருட்டுத்தனம் மொள்ள மாதிரித்தனம் முடிச்சவைக்கு பண்ணிட்டு இவர் ஆட்சிக்கு வந்து தான் ஊழலை ஒழிக்க போகிறாராம், லஞ்சத்தை ஒழிக்க போகிறாராம். இந்த ஊழல் ஒழிப்பு போராடி இருக்காருல்ல அந்த மூத்த மடக்கு ஊதி, இவர் தான் நம்ம அண்ணா ஹசாரேன்னு ஒரு பீஸ் இருந்துச்சு. அந்த பீஸ் வந்து பெரிய அந்த காங்கிரஸ் இருக்கும் பொழுது நான் ஊழலை ஒழிக்க போகிறேன், அந்த லோக்பால் மசோதான்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஊழலுக்கு எதிரான மசோதா, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அது மட்டும் அசம்பிள் ஆயிடுச்சுனாக்கா இந்தியாவில் எவனுமே நீங்கள் வந்து ஊழலே பண்ண முடியாது, எவனுமே லஞ்சமே பண்ண முடியாது, லஞ்சமோ ஊழலோ பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுனாக்கா நாடு வந்து பயங்கரமாக சங்கர் படத்தில் வர்றது மாதிரி ரஜினி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அப்படியே மரங்களாக முளைச்சி ஒரே பச்சையாக மாறும்ல, அந்த மாதிரி இந்தியாவே முழுசாக மாறிடும், அப்படியே புரட்டி போட்டுருவாங்க அந்த லோக்பால் மசோதா வந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஹசாரேங்கிற ஒரு முண்டகலப்பை, அந்த முண்டகலப்பை பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறன்ட்டு சைடில் தலைவனை போட்டு இப்படி தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த லோக்பால் மசோதாவை ஆதரித்து இருக்கிற அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கு போயிட்டு, அண்ணா ஹசாரே யாருனாக்கா பயங்கரமான முரட்டு சங்கி, கிழட்டு சங்கி. ஏன்னாக்கா அண்ணா ஹசாரேவை பற்றி நம்ம மகிழன் இருக்கார் பாருங்க, அரண்சை மகிழன், அவர் மெயின் ஸ்ட்ரீம் லெவலில் பார்க்கும்பொழுது அவர் நேரடியாக அண்ணா ஹசாரோடைய ஊருக்கே சென்று அந்த ஊரில் உள்ளவங்கள பேட்டி எடுத்தார். என்ன மேட்டர்னா, அண்ணா ஹசாரே இருக்கிற ஊரில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னாக்கா கட்டி வச்சு அடிக்கக்கூடிய தண்டனை அந்த ஊர் பஞ்சாயத்தில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயும் அந்த முறை அந்த ஊர் பஞ்சாயத்துங்கிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர், எங்கேயோ 1-2 இடத்துல இருக்கலாம். ஆனால் அண்ணா ஹசாரேங்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பீஸு அதனுடைய ஊருக்குள்ளே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் போட்டு வச்சுருக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா கட்டி வச்சு அடிப்பாங்களாம் அந்த மரத்தில். அது மட்டும் இல்லை, அவங்க ஊரில் போனாக்கா அந்த வெளியில் சொல்கிறாங்கல்ல, அவங்க ஊர் ரொம்ப அருமையான ஊர் பாருங்கள், லஞ்ச ஒழிப்புக்கு எதிரான ஒரு அண்ணா ஹசாரே, காந்தியின் மறு உருவம், அவங்க ஊரில் வந்து அவர் இருக்கிற மாநிலத்தில் சரக்கே கிடையாது, அவங்க ஊரில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. யார்? அண்ணா ஹசாரோட ஊரில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது. ஆனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாது. நான்வெஜ் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னாக்கா அவங்களை கட்டி வச்சு அடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, சாதிய பாகுபாடு அங்கே கடைபிடிக்கப்படுது. சனாதன முறைப்படி, வர்ணாசிரம முறைப்படி தான் அந்த ஊர் கட்டமைப்பில் இருக்குது. சாதிய வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அங்கே சாதிய வன்கொடுமைகள் ரூலாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஜாதிக்காரனாக செருப்பு போடக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் சேர் போட்டு உட்காரக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த ஜாதிக்காரன் இந்த கூரை வீட்டில் தான் இருக்கணும், இப்படியா போன்ற அந்த வர்ணாசிரம கொள்கைகள் இன்னும் கடைபிடிக்கிற ஊர் தான் அண்ணா ஹசாரோட ஊர். அந்த ஊரை அப்படி கட்டமைச்சு வச்சிருக்கிறது அண்ணா ஹசாரே தான். அப்போ எவ்வளோ பெரிய முரட்டு சங்கியாகவும் எவ்வளோ பெரிய கிழட்டு சங்கியாகவும் இருக்குப்பாப்பில். அவர் ஒன்றை தூக்கிட்டு வந்து உட்கார அப்படின்னாங்க. எனக்கா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பீஸு அண்ணா ஹசாரே. அவன் போய் உட்காடுறான், இந்த லோக்பால் மசோதாவை கொண்டு வரணும், அதை கொண்டு வந்தாக்கா அவ்வளோதான் இந்தியாவே மாறிடும், பயங்கரமாக அப்படியே புரட்டி போட்டுரும் இந்தியா அப்படின்னு சொன்னவர். அதாவது லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மசோதாவை ஆதரித்து அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த முண்டக்கலப்ப இருக்கான் பாருங்க, இவன் நேரடியாக போய் ஆதரவு தெரிவித்து அங்கே வந்து இந்த போராட்டத்தில் போய் உட்கார்றாப்புல. அவர் போராட்டத்தில் அமர்ந்த தேதி என்ன தெரியுமா? இது ஒருங்க எடுத்து சொல்கிறேன். யார்? நம்ம விஜய் வந்து அந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போய் உட்கார்றாப்புல. ஆகஸ்ட் 25, 2011 தேர்ஸ்டே அன்னைக்கு இவர் போய் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும். அண்ணா ஹசாரேவை ஆதரித்து அந்த மேடையில் நின்று பேசியவர் தான் உங்கள் விஜய்.
அப்போ நீ எதுக்காக போகிறனாக்கா லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்காக ஒருத்தன் போராட்டம் பண்ணுறான். நீ உனக்கு அண்ணா சார்னா யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய தற்குறி, எவ்வளோ பெரிய ஆச்சரியக்குறி, நீ எவ்வளோ பெரிய முட்டாள்குறி அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ உனக்கு அண்ணா சாரை பற்றி தெரியாமல் இருக்கலாம், தவறு கிடையாது. அண்ணா சாரை உண்மையிலேயே லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதா போராடுறாரு, அந்த லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோம்னாக்கா நாடே வந்து பயங்கரம் சுபிச்சமாயிடும் அப்படின்னு நீ நம்பிட்டேன்னு நான் வச்சுக்கிறேன். அப்படி நம்பி தான் நீ போயிருக்குன்னு வச்சுக்கிறேன். அப்போ உன்னுடைய ஆள் மனதிலையும் லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்துருக்கணும்ல. அப்போ லஞ்சம் ஊழலுங்கிறது யாரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பியூன் வந்து யாரோ உள்ள ஒருத்தர் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு விடுவோம், அப்படி இல்லை, அது மட்டும் லஞ்சங்கிறது கிடையாது ராஜா. கருப்பு பணம் பதுக்கிறீங்கள, அரசாங்கத்தினுடைய கணக்கில் காமிக்காமல் 15 கோடியை மறைச்சு ஏன்னாக்கா வருமான வரி கட்டாமல் ஏற்கிறீங்களா, அதுக்கு பேர் ஊழல். லஞ்சம் ஊழல், அது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய காசு. அதை நீ மறைமுகமாக மறைக்கிறனாக்கா அதுக்கு பேர் லஞ்சம் ஊழல். அப்போ நீ 2011 போய் ஆதரவு தெரிவிக்கிற, ஆனால் இந்த சம்பவம் நடந்து 2015. அப்போ அந்த சம்பவத்தை ஆதரிக்க போகிறனாக்கா அப்போ உள்ளுக்குள்ளே உனக்கு அந்த உணர்வு இல்லை. சும்மா யாரோ கூப்பிட்டு அண்ணா சாரை எனக்கா விஜய் ஒரு பெரிய நடிகர் போய் அண்ணா சாரை ஆதரிச்சாருனாக்கா இந்திய அளவில் இன்னும் பெருசாக அது பார்க்கப்படும், காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய மன அலையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அமித்ஷாவோ மோடியோ அல்லது நாக்பூர் ஏஜென்ட்டுகளோ யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல, அதனால் போனவர் தான் விஜய். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி அவர் கட்சியும் ஆரம்பிச்சு உட்காந்துருக்கு. இந்த லோக்பால் மசோதா வந்து இப்போ அமலில் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த லோக்பால் மசோதாவில் மொத்தம் 7 பேர் கொண்ட குழு. அந்த 7 பேர்னாக்கா லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும், அதானே, அதுக்கு ஒரு 7 பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த 7 பேருக்கும் பயன்பாட்டுக்கு, அதாவது அலுவலக பயன்பாட்டுக்கான கார் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க 7 பேருக்குமே? BMW கார். ஒரு BMW காரோடைய விலை, அவங்க பயன்படுத்துகிற காரோடைய விலை 70 லட்சம். எப்பா லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா அப்போ நாட்டை வந்து சுபிக்ஷமாக மாற்றணும், ஒரு நல்ல நாடாக மாற்றணும். அப்போ எல்லோருமே எளிமையான வாழ்க்கை, அண்ணா சாரை எளிமையாக தானே இருப்பார், அப்படி தானே காமிச்சிக்கிறாரு அவர். இந்த கதராடை இதெல்லாம் போட்டு தொப்பியை போட்டு ஏமாத்திருக்கும் போது தானே அதை பார்க்கும்போது ரொம்ப எளிமையான மனிதர் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்போ அந்த எளிமையான மனிதர் ஒன்று சொல்லி அதை வந்து பிஜேபி அமல்படுத்தியிருக்குனாக்கா அப்போ அந்த 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 மசோதாவை சட்டமாக மாற்றிருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதுக்குள்ளே ஒரு குழு போட்டிருக்காங்களா, அவங்க எவ்வளவு எளிமையாக இருக்கணும், எவ்வளோ லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதே வந்திருக்கீங்க நீங்கள் 7 பேரை கொண்ட குழு. 7 பேருக்குமே BMW கார் 70 லட்சம் ஒரு காரினுடைய விலை, 7 பேருக்கும் தனித்தனி கார். இவங்க தான் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்காக வந்த லோக்பால் மசோதாவை ஆதரித்த அண்ணா சார். அந்த அண்ணா சாராவை ஆதரித்த நம்மாள் யார், 15 கோடி ரூபாயை பிளாக் மணியாக மறைச்ச நம்மாள் இருக்காருல்ல, அவர் விஜய். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஊழலை ஒழிப்பதற்காக. இப்போ இவர் இந்த விஜய் வந்து தான் இப்போ ஊழல் ஒழிக்க போகிறாரா? காங்கிரஸ் எப்படியாவது காலி பண்ணணும்னு அன்றைக்கி அண்ணா சாரை போட்டு உட்காந்த கடையை போய் ஆதரித்தவர் தான் விஜய். இந்த விஜய் கூட தான் எப்படியாவது நான் கூட்டணி வச்சே திருவண்ணும் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களாக இருக்கட்டும், அந்த கட்சியில் உள்ள இன்னும் ஒரு சிலராக இருக்கட்டும், எப்படியாவது காங்கிரஸை ஒழிச்சே திருவண்ணா அன்றைக்கி ஒரு பிஜேபி அண்ணா சாரை ஆதரித்த விஜய் கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்கல்ல, அந்த விஜய் தான் உங்கள் விஜய். இப்போ இதில் நம்ம அருண்ராஜா இருக்காமல் இருங்க, அவனை தான் நம்ம கேள்வி, மானகண்டத்தனமான கேள்வியோட அவரை தான் கேட்கணும். ஏன்னா அருண்ராஜா ஒரு IRS ஆஃபீஸரு, இந்த இன்கம் டேக்ஸ் ஹெட் அந்த குழுவுக்கான ஒரு தலைவராக ஒரு டீமுக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. அவர் தலைமையில் டீமை போட்டு தான் விஜய் வீட்டுக்கு ரைடு அனுப்பிச்சிருக்கு பிஜேபி கவர்மெண்ட். எனக்கு அந்த ரைடு வேறு, புலிப்படத்துக்கு வந்த ரைடு வேறு, இந்த ரைடு வேறு. இப்போ இந்த ரைடு போகும்பொழுது தான் அருண்ராஜா வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாப்புல ஒரு பயங்கரமாக, ஐயோ நான் வந்து அவர் எனக்கு உள்ளே போய் பார்த்தேங்க, உள்ளே போய் தாங்க நான் அவரை பார்த்தேன், என்ன இவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு அவர் அப்படின்னு அதை பார்த்து ரொம்ப மயங்கிட்டாப்புல அருண்ரா. இல்லை ரெக்கார்ட்ஸ் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அவர் சம்பளம் வாங்கினது போனது வந்தது அவ்வளவு க்ளீனாக வச்சுருக்காருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் விடவே மாட்டேன்ட்டேன். அவர் தான் ரெக்கார்ட்ஸை சொல்கிறேன், பிடிச்சி வச்சு நான் விடவே மாட்டேன்ட்டேன். அது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் அதனால தான் வந்து விருப்பப்பட்டு நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்தேன். அவர் வந்தால் மட்டும்தாங்க முடியும், இல்லைன்னாக்கா முடியவே முடியாது. அவர் ஒருத்தர் அந்த இதை பார்த்தேன் பாருங்க, அசண்டப்பட்ட நான் பயங்கரமாக வச்சுருக்காப்புல. அவர் க்ளீன் ரெக்கார்ட்ஸுங்க, க்ளீன் அண்ட் ஷீட்டாக வச்சுருக்காப்புல. ஐயோ பயங்கர சுத்தமாக ஒரு ஹைஜீனிக்காக க்ளீனாக வச்சுருக்காப்புல ரெக்கார்ட்ஸ் சொல்கிறேன். அதை பார்த்து அசந்து போயிட்டேன். அதனால் எப்படியாவது அந்த கட்சியில் சேர்ந்து நம்ம இது பண்ணிடணும், அதாவது நாட்டை வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத நாட்டாக மாற்றுறதுக்கான ஒரே தகுதி அவருக்கு மட்டும்தான் அங்கே இருக்குது. அதனால தான் நான் வந்து IRS பதவியே நான் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு இந்த கட்சியில் சேர்ந்துருக்கேன்னாக்கா என்ன மடக்கு ஊதின்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நான் மடக்கு ஊதி கிடையாது. அவரோட தான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிச்சு. அவர் வந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும், லஞ்சம் ஊழல் இல்லாமல்னாக்கா எந்த லஞ்சமும் ஊழலும் கருப்பு பணம் பதுக்கலோ எதுவுமே செய்யாத ஒரு நபர் அப்படிங்கிறத பார்த்து அசந்து போய் தாங்க அந்த கட்சியில் சேர்ந்தேன்னு சொன்ன அந்த அருண்ராஜாங்கிற அந்த மடக்கு ஊதி இருக்கான்ல. இப்போ நம்ம அவனை பார்த்து கேட்குறோம், ஏப்பா நீ சொன்ன
அதுக்கு எல்லாம் மாறாக 15 கோடி ரூபா புலிப்படத்துக்கு அவர் பிளாக் மணியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் போய் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரெக்கார்ட்ஸை. கண்டுபிடிச்சி கேட்கும்போது சரிங்கய்யா உங்கள் வீட்டு பிள்ளைய வச்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதற்கு உள்ள டேக்ஸ் நோ அதை கட்டுறாப்புல. திரும்ப நீ செஞ்ச தவறுக்கான ஃபைன்னு சொல்லி 1.5 crore நீதிமன்றம் போடுது. அதை தள்ளுபடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தளபதியை போய் எனக்கா உங்களுடைய 1.5 crore நீங்கள் கட்ட வேண்டிய ஃபைனை கேன்சல் பண்ணணும்னாக்கா நீ தாண்டா போய் அப்ளை பண்ணணும். நீ தான் போய் ஐயா இந்த ஃபைனை வந்து கேன்சலேஷன் பண்ணுங்கன்னு இவன் தான் போய் கேட்கணும். இதை ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு யார் நம்ம அந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ள இப்போ இடையில நம்ம சேகவேரா கூட ஒரு வீடியோ போட்டுருந்தான். அதில் அத்தைன்னு சொல்லிவிட்டானா கஸ்கதாங்க பாரு கண்ணா. ஐயோ யோ 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 இதை கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கு பெண்கள் அமைப்பு இல்லையா? ஐயோ ஒரு பெண்ணை அத்தை என்று சொல்லுகிறார்களே. இவங்க போட்ட ட்வீட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இவங்க யாருனாக்கா இதற்கு முன்னாடி திமுகவிற்காக அவங்க கூவிட்டு இருந்தாங்க. திமுகவிற்காக கூவினாங்கன்னாங்க ஐடியாலஜி பர்சன்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் டீமுடைய பேரோவில் இருந்தாங்க. அதில் இருந்துக்கிட்டு அவங்க காசுக்காக கூவிக்கிட்டு இருந்தார்கள். அதற்கு முன்னாடி நம்ம இரும்பு பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இரும்பு பெண்மணியினுடைய கூவலராக இருந்தாங்க. அப்போ கொடுக்குற காசுக்கு மேலே கூவுவாங்க பயங்கரமாக. அதுவும் இரும்பு பெண்மணினாக சொல்லவா வேணும். அப்போ கூவும் பொழுது அவங்கள பற்றி கூவுறது வேறு. இரும்பு பெண்மணி இருக்கும் பொழுது இரும்பு பெண்மணியினுடைய அந்த கூவல் திலகமாக இருந்த நம்ம இந்த பெண் இந்த கட்சியில் உள்ள இவங்க கலைஞர் அவர்களை குறித்து, கலைஞர் வீட்டில் உள்ள பெண்களை குறித்து, அக்கா கனிமொழி அக்கா குறித்து, இன்னும் நிறைய பேரோட அங்கேருந்து இங்கே லிங்க் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே லிங்க் பண்ணுறது, அங்கேருந்து லிங்க் பண்ணுறது, இப்படி பயங்கரமான ஒரு லிங்கிங், இந்த கனெக்டிங் த பீப்புள் வேலையை பார்த்து ஏகப்பட்ட ட்வீட்ஸ் ரொம்ப ஆபாசமான, அருவருக்கத்தக்க, ரொம்ப ரொம்ப இழிவான சொற்களை பயன்படுத்தி நம்ம சொல்கிறதுக்கே நான் கூசுகிற சொற்களாக இருக்கும். அது நம்மெல்லாம் ஒரு ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது சில வார்த்தைகளை விடுவோம் இல்லைங்களா, அதை விட மிக மோசமான இழிவான ஆபாசமான சொற்கள் அவங்க பேசுனது பொதுவெளியில் ட்விட்டரில் போடுறாங்க. ட்விட்டரில் அவங்க போட்ட பதிவுகள் இதெல்லாம். இவங்க தான் வந்து என்னன்னாக்கா ஐயோ என்ன அத்தைன்னு சொல்லி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய போலி வேஷம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க இன்றைக்கி வந்து கூவல் திலகமாக எனக்கு அரசாங்க கவர்மெண்ட்டை சொல்லி ஒரு கூவல் திலகம் அப்படிங்கிற விருதை அவங்களுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கூவல் திலகம் வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா அப்படிங்கிற விருதை தாராளமாக தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அவங்க போடுறாங்க படிக்கினா தற்கொலைகளா வரி செலுத்தும் யார் படிக்கினா தற்கொலைகளான்னு இவங்க யார் சொல்கிறாங்கன்னா திமுகவில் உள்ளவங்களை பார்த்து படிக்கினா தற்கொலைகளா. இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுமா தோணுது, அக்கா அது கண்ணாடிக்கா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. வரி செலுத்தும் பிரபலங்களில் இந்தியாவிலேயே டாப் 2. எப்போவோ வரி செலுத்தி முடித்த வழக்கை எல்லாம் கொண்டு வந்த அழுது எந்த பயனும் இல்லை. கூடுதல் தகவல், புலிப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான PT செல்வகுமார் அந்த படத்தில் பல முறைகேடுகள் செய்திருக்கிறார். இதன் தொடர்பாக தளபதிக்கு மேலே எந்த வழக்கோ தண்டனையோ இல்லை. இந்த பிரச்சனையை வழக்காக கொண்டு போனதே தளபதி தான். இதான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவருக்கு போட்ட 1.5 crore ஃபைனை வந்து கேன்சல் பண்ணுங்கன்ட்டு யூடியூப் ஃபோட்டோஸ் போய் வழக்கு போடாது. ஐயா விஜய்க்கு போட்ட ஃபைனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நானும் இல்லது நம்ம அவங்க கொள்கை பரப்பு சேனலர் இருக்கான அந்த எம்பளத்தி அவனே போய் எங்கள் தளபதிக்கு போட்ட ஃபைனை கேன்சல் பண்ணுங்கன்னு அவனோ இல்லை சில்பா குமாரெல்லாம் போயெல்லாம் கேஸ் பண்ண முடியாது. அவனுக்கு போட்ட ஃபைனை கேன்சல் பண்ணுங்கன்னா அவன் தான் போய் போடணும். இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, படிங்கடா தற்கொலைகளா அப்படின்னு வழக்கமாக கண்ணாடியை பற்றி பேசுகிறது இந்த அக்காவுக்கு வேலையை போச்சு. அதனால் அவருக்கு வந்து எந்த தண்டனையுமே வழங்கப்படலையா. 1.5 crore தண்டனை தான், அது ஃபைனுங்கிறது தண்டனை. அதற்கான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டாப்புல. இதில் கொடுமை என்னன்னாக்கா, விஜயே நேரடியாக நீதிமன்றத்தில் போயிட்டு அஃபிடவிட்டாக கொடுக்கும்பொழுது நேரடியாக முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாப்புல. ஆமாம் நான் செஞ்சது தவறு தான், 15 கோடி நான் வந்து கணக்கில் வராமல் நான் கருப்பணமாக வச்சுருந்தேன் அவரே ஒத்துக்கிட்டாப்புல. இந்த கூவல் திலகனா கொடுக்க வாங்கின காசுக்கு மேலே கூவிக்கிட்டு எங்கள் தலைவர் தான் ஃபஸ்ட்டு போனார், எங்கள் தலைவர் இதில் தவறே செய்யலை, இது அவங்க கொண்டாந்து போட்ட வழக்கு. ஐயோ ரியல் அந்து போச்சுமா, அவன் தலைவனே போய் ஒத்துக்கிட்டான். ஆனாலும் உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு பாரு, வேற லெவல் கான்ஃபிடென்ட். சரி பேக் டு அருண்ராஜா வரேன். அப்போ அருண்ராஜா நீ தானேப்பா க்ளீன் ஷீட்னு சொன்ன, அப்போ அதெல்லாம் பொய்யா கோபால்? அப்பா என்னம்மா ஊதுறாங்க, அவன் வாயில் வச்சோம்னாக்கா ஊது 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 ஊதுன்னு ஊதலாம், தப்பு இல்லை அருண்ராஜா, ஆனால் உறிஞ்சக்கூடாது சரியா, ஒரு சொட்டு விடாமல் நீ உறிஞ்சிட ரொம்ப தவறு. ஏன்னா பின்னாடி சில்பா குமார் வருவான், அவனுக்கு 2 சொட்டாதனி வைக்கணும்ல, அதுக்கு பின்னாடி நம்ம எம்பளத்தி இருக்குது, அதுக்கு 2 சொட்டாதனி வைக்கணும்ல. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி வர சந்ததிகள் என்ன பண்ணுவாங்க ராஜா, எப்போ அருண்ராஜா. அப்போ நம்ம முன்னாடியே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், குறிப்பாக விஜயனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் நடத்தினா ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு தொழிற்சாலை, காப் சிறப்பு. ஸோ ராமநாதன் அவருடைய பேர்.
அவர் நடத்தின அந்த காஃப் சிரப், அவருடைய கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான காஃப் சிரப்பை குடிச்சு தான் மத்திய பிரதேசத்தில் உள்ள பல குழந்தைகள் இறந்து போச்சு. பல குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள் இறந்து போச்சு. பெரிய கேஸாக மாறி மத்திய பிரதேசத்துலேருந்து போலீஸ் வந்து இங்கே வந்து அவரை தூக்கிட்டு போச்சு. காஞ்சிபுரத்தில் உள்ள ஃபேக்ட்ரியை மூடிட்டு இங்கேருந்து கைது பண்ணி கூட்டு போனாங்க அவரை. விஜயினுடைய தம்பியினுடைய, அவருடைய சித்தியுடைய பையன் தான் விக்ராந்த். அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் பேர் சஞ்சீவ், டைரக்டர் சஞ்சீவ். ஸோ அவரை வந்து விக்ராந்தை வச்சு ஒரு படம் எடுத்தாப்புல. அவருடைய சொந்த மாமனார் தான் நம்ம ராமநாதன். அவர் நடத்தின அந்த காஃப் சிரப் சம்மந்தமான தொழிற்சாலை, காஃப் சிரப் தயாரித்தாங்க. அந்த காஃப் சிரப் குழந்தைகள் வந்து இறந்து போச்சு. அந்த காஃப் சிரப் தடை பண்ணாங்க. அந்த காஃப் சிரப்பை யாராவது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் அதை குப்பை தொட்டில் போடவும், அதை வந்து வீணாக்கிடுங்க, அதை தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு விற்பனை கொடுக்காதீர்கள் அப்படின்ற ஜீவவும் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த கேஸ் டீட்டெயில் முழுக்க அமித்ஷாவுடைய டேபிளில் இருக்குது. ஏன்னாக்கா விஜயனுடைய சொந்தக்காரரு, விஜயனுடைய காசுகள் முழுக்க எக்கச்சக்கமான காசுகள் ஜெகதீஷ் பழனிசாமிகிட்டே அத்தனை கோடிகள் கொடுத்து வச்சிருக்காப்புல. எனக்கு ஜெகதீஷ் பழனிசாமியோட படத்துக்கு ப்ரொடக்ஷன்னாக்கா எவனா நம்புவானா? இல்லை எவனை எந்த மடக்கு ஊதியாவும் நம்புவானா? சாட்டை துறைமுகனே நம்ப மாட்டான், அதெல்லாம் சீமானே நம்ப மாட்டான், அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டார். அதெல்லாம் இப்போ அவருக்கு எப்பப்பா சாதாரண உன்னுடைய ஒரு மேனேஜருக்கு எப்படிப்பா 4 கோடி நீங்கள் எங்கேருந்து போந்துச்சுன்னு கேட்பாப்புல. அப்போ இந்த காசெல்லாம் இவ்வளவு கோடி எல்லாம் நாம் பார்க்காத காசெல்லாம் அவரே பேச முடியல. அப்போ அந்த காசுலாம் என்ன பண்ணியிருக்காப்புல, எப்படியும் அரசாங்கத்தை ஏமாத்துறாப்புல இன்கம் டேக்ஸ் கொடுக்காம. அப்படிங்கிறது புலி படம் சம்பந்தமான வழக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு போனதுனால நமக்கு தெரிஞ்சு. அதற்கு முன்னாடி எத்தனை படங்களுக்கு எத்தனை கோடிகள் சேர்த்து வச்சாரு, அதற்கு அப்புறம் இப்போ எத்தனை கோடிகள் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ அந்த காசெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா வேற எங்கேயாவது போட்டு ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு ரொட்டேஷனில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாக அந்த ராமநாதன் கம்பெனிலையும் விஜயனுடைய காசு புழக்கத்தில் இருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கு. அந்த ஃபைலும் அங்கே இருக்கிறது. அந்த 21 பேர் இறந்த, மணிக்கு 41 பேர் இறந்த கேஸ் ஃபைலோட இந்த கேஸ் ஃபைலும் இணைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபியிலேருந்து வந்தவன். இன்னொன்று இந்த அருண்ராஜாவும் பிஜேபியினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தவன். அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்எஸ்எஸ்காரவங்க பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கல்ப்னு ஒரு அமைப்பு இருக்கும், அங்கே போயிட்டு இவங்க படிப்பாங்க. அவங்களுடைய ஆட்கள் தான் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், அப்புறம் ஐஏஎஸ், இந்த ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை சூஸ் பண்ணி இன்டர்வியூ பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்எஸ்எஸ் ஆட்களை உள்ளே கொண்டு போய் அவனுங்களை பாஸ் பண்ண வச்சு ஒன்றா உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்து வெளில வந்துச்சு. அதில் ஒருவனாகத்தானே அருண்ராஜா இருக்க முடியும். இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறான், என்ன தைரியத்தில் போய் சேர்ந்த? கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவன், ஒருவேளை திமுகவோட வர வேண்டாம்ப்பா, ஒருவேளை அப்படி அறிவு இருக்கிறவன் வந்து அதிமுகவில் போய் சேருவான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அங்கே போனோம்னாக்க ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அதிமுகவோட போய் சேருவான். தாவே கலை அவன்டா போய் சேருவான். அவரோட நேர்மையை பார்த்து போய் சேர்ந்துட்டான். இப்போ நேர்மை இல்லையே, இப்போ நேர்மை இல்லை, என்ன பண்ண போகிற நீ? அப்போ இவன் யாருனாக்கா பிஜேபியிலிருந்து விஜய் கூட இருப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆள். அப்போ விஜயை தொடர்ந்து கண்காணிக்கணும். அவன் ரைடு போகும்பொழுது டாக்குமெண்ட் சிக்கியிருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை வெளியிடாமல் வச்சிருக்கானுங்க. விஜய் ஏதாவது சில்மிஷம் பண்ணுறான், பிஜேபி சொல்கிறத கேட்காம வேற எங்கேயாவது கட்சியை வச்சுட்டு இது பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி வெளில போட்டுருவாங்க. இந்த ஐடி டாக்குமெண்ட் தூக்கி வெளில போட்டு திரும்ப கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. வாங்க தம்பி, 41 பேர் செத்த கேஸு, அந்த காஃப் சிரப் சம்மந்தமான கேஸு, உன் பணம் சம்மந்தமான கேஸு கூட சேர்த்து இன்கம் டேக்ஸ் கேஸ், உட்காருவா அப்படின்னு கீழே ₹1 சுண்டி விட்டு குனிய வச்சுருவாங்க பிஜேபிக்காரவங்க. இப்போ அருண்ராஜா மட்டும் இல்லை, இந்த சில்பாகுமார் போனால் பார்த்தீங்களா, சில்பாகுமார் திமுகவுக்குள்ள ஃபஸ்ட்டு இருந்தான். திமுகவில் இருக்கும்பொழுது ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இவன் வேலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக விசிகாவுக்கு போனான். விசிகாவுக்கு போய் அங்கே விசிகாவில் இருந்துக்கிட்டே சில வேலைகளை பார்க்கும்பொழுது தலைவருக்கு தெரிஞ்சு போது எழுத்து தமிழருக்கு. அப்புறம் மேலே எங்களையும் பார்க்குறாப்புல, டக்குன்னு உட்காந்து காலமுக்குன்னு சொல்லிட்டாப்புல. அவர் உட்காந்து ஆள் ஏறோட இருக்கான், பரவாயில்ல உட்காந்து காலம் போட்டான்ட்டாப்புல, அடித்து விரட்டி விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறா, தாவேக்கால போய் சேர்ந்துருக்கான். இவன் யாருன்னா, இவனும் பிஜேபியினுடைய ஒரு கையாளு தான். எனக்கு லாட்டரி டிக்கெட் வைக்கிறோம்னாக்கா பல மாநிலங்களில் தான், இங்கே தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட் தடை. ஆனால் சிக்கிம் உள்ளிட்ட பல மாநிலங்களில், குறிப்பாக பிஜேபியாளர் பல மாநிலங்களில் லாட்டரி டிக்கெட் வந்து விற்பதற்கான அனுமதி உண்டு. அப்போ அங்கே விற்கணும்னாக்கா நீ பிஜேபியை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ பிஜேபி அனுப்பிய ஆளாக தான் சில்பாகுமார் ஏற்கனவே திமுகவுக்குள்ளே போய் அவங்க ஸ்மெல் பண்ணி விரட்டி விட்டு அப்புறம் விசிகாவுக்குள்ளே வந்து விசிகாவுள்ள சண்டை மூட்டுற வேலையை பார்க்குறான். அப்போ அங்கே நடக்குமா, அண்ணன் காலம் போட்டு விரட்டி விட்டாப்புல. இப்போ நேரடியாக தாவக்காவில் போய் உட்காந்துருக்கான். எனக்கு அந்த கேஸ் 41 பேர் சம்மந்தமான கேஸ் வரும்பொழுது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை போய் அந்த இறந்தவங்களுடைய பேரண்ட்ஸை போய் ஏமாற்றி ஒரு மனு, ஒரு புகார் மனு பெட்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட வச்சு, அதுவும் அந்த தேதி முடிஞ்சு மறுநாள் தான் அந்த பெட்டிஷன் போய் சேருது. அதுவும் எப்படி விசியில் வீடியோ காலில் அந்த விசாரணைகள்லாம் நடந்துச்சு. இது எப்படி சாதாரணமாக நடக்கும்? நீ போட்டு உடனே விசியில் வந்துடுவாங்களா? அப்போ வெயிட் பண்ண வச்சு அந்த புகார் பெட்டிஷன் போய் உடனடியாக விசியில் அவரை பிடிச்சி, இதெல்லாம் யார் வேலையை பார்த்தோம்னாக்க சில்பாகுமார் பார்த்த வேலை பார்த்து சிபிஐக்கு மாற்றிவிட்டாங்க கேஸை. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து, ஏப்பா இப்போ வேணாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்க. இல்லைனாக்கா இப்போ விசாரணை தானே, விசாரணை சரியாக பண்ணுங்கள், முறையாக பண்ணுங்கள், நம்மளுடைய அரசியல் ஆதாயத்துக்கு அது பண்ணக்கூடாது, 41 ஒரு உசுறு அப்படிங்கிற அளவில் டீல் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐ யார்கிட்ட இருக்குது? பிஜேபிகிட்ட இருக்குது. பிஜேபிலாம் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இந்த கருணை அப்படிங்கிறதோ அல்லது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதோ சட்டத்தை மதிக்கணும் அப்படிங்கிறதோ அவங்க மனிதாபிமானம் என்கிறதோ துளியளவும் கிடையாது. துளியளவும் இல்லாத காட்டு மிராண்டி கிழவங்கெல்லாம் துளியளவும் கிடையாது. சிபிஐக்கு மாற்றி விட்டான் சில்பா குமார். அது பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க. இன்றைக்கி என்னன்னாக்கா போயிட்டு அமித்ஷாவை பிடிச்சி அமிட்டு உட்காந்துருக்காப்புல. இப்படியாக இது முழுக்க முழுக்க பிஜேபி செட்டிங்கில் தான் சில்பா குமார், இந்த அருண்ராஜா, அப்புறம் சீட்டர் நிர்மகுமார் இவங்களாம் உள்ளே இருக்காங்க. இதோட இவர் தான் வந்து லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன், ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் நம்ம அண்ணா சார்கிட்ட உட்காந்தது. அதை இவனை ஒருவேளை அசத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இப்படி ஓட்டு போட்டு உட்கார வச்சோம்னாக்கா இவன் என்ன லட்சண மசல்லாம் ஆட்சி செய்வான், என்ன லட்சண மசலில் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒதிப்பான். அதனால் தெளிவாக தெரியும், மக்கள் தெளிவாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நினைவூட்டல் தான், வர எலெக்ஷனில் கண்டிப்பாக உன் சின்ன என்னவோ அதை சொல்லியே மக்கள் உனக்கான தீர்ப்பை தருவார்கள்.